வணக்க நண்பர்களே. ஒரு சிறிய கதை. அதாவது ரவி என்ற ஒரு இளைஞன் அவன் இருந்துட்டு இருந்தான். அவன் என்ன பண்றான்னா, அவன் எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வான். யாராவது அழைத்தா உடனே போய் அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு, பணம் கேட்டாலும் பணம் கொடுப்பான். வேலை கேட்டாலும் அவங்களுக்கு என்ன வேலை செஞ்சு வேணுங்கிறதையும் செஞ்சு செஞ்சு கொடுப்பான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு எப்பவுமே புரியவே இல்லை. அதாவது நான் எல்லோருக்கும் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் ஏன் ஏன் என்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு நாள் அவனுடைய நண்பன் அவனிடம் சொன்னான், ரவி, நீ நல்லவனா இருப்பது பிரச்சனையே இல்லை, ஆனால் உனக்கான எல்லைகளை நீ தான் அமைக்கணும். அதை நீ அமைக்கவே இல்லை. அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையே மாற்றியது. இன்று பலருடைய வாழ்க்கையிலும் இதே பிரச்சனை தான் சேர்ந்துட்டு இருக்கு. நீங்க நல்லவராகவே இருக்கலாம், ஆனா மதிப்பு கிடைப்பதே இல்லை. அது ஏன்? அதற்கான உளவியல், அதாவது சைக்காலஜிக்கல் காரணங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன? அதாவது பலர் நினைக்கிறது நான் நல்லவன், அதனால எல்லோரும் என்ன மதிக்க வேணும். ஆனால் சைக்காலஜி இதில் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் உங்களோட வார்த்தைகளை விட உங்களோட நடத்தையை தான் அதிகமாக கவனிக்கிறாங்க. அதனால நீங்க உங்களை எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படித்தான் மற்றவங்களும் உங்கள்கிட்ட நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இதுல பார்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நீங்க எஸ் சொல்றது உங்களுக்கு பெரிய ஆபத்து. இதுல ஒரு உண்மை என்னன்னா, எப்போதும் நீங்க சரி பரவாயில்ல நான் பார்த்து கொள்கிறேன்னு நீங்க சொல்றீங்கன்னா, மக்கள் பல நேரங்கள்ல உங்களை மதிக்கவே ஆரம்பிக்க மாட்டாங்க. உங்களை மதிக்காமல அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க மனித மூளை எளிதாக கிடைப்பதை எப்பவுமே குறைவாகத்தான் மதிப்பிடும். அதனால நீங்க எப்போதுமே கிடைக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா உங்களோட மதிப்பு எப்பவுமே குறையும். நீங்க நல்லவராகவே இருங்க, ஆனா எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருக்கவே வேண்டாம். இதுல பார்ட் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பவுண்டரிஸே இல்லாத வாழ்க்கை. அதாவது ஒரு வீட்டுக்கு கதவு இல்லைன்னா என்ன ஆகும்? யாரு வேணாலும் உள்ள வந்துட்டு போகலாம். அதே போலதான் உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு பவுண்டரிஸ் தேவை. அது உங்களோட நேரம், உங்களோட மன அமைதி, உங்களோட உணர்வுகள், நேற்றைய பாதுகாக்க எல்லைகள் தேவை. இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எல்லை தேவை. நீங்க இல்லை என்று சொல்வது தவறே அல்ல, அது உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை. பார்ட் 4 என்னன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னா என்ன? அதாவது ஒரு முக்கியமான சைக்காலஜிக்கல் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்களே மதிக்கவில்லைன்னா மற்றவங்கள் ஏன் உங்களை மதிக்க வேணும்? இதில் பலர் தங்களை எப்போதுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த எப்பவுமே பயப்படுறாங்க. மற்றவங்கள் அங்கீகரித்தா தான் நம்ம வாழ்கிறோமா? ஆனால் மற்றவர்கள் அவங்களுக்கு சாதாரணமாக அதை எடுத்துக்கிறாங்க. இதில் பார்ட் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மரியாதை எப்படி பெறலாம்? உங்களோட வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க, சொன்னதை செய்யுங்க, தேவையில்லாத இடத்துல இல்லைன்னு சொல்ல கற்றுக்குங்க. உங்களோட நேரத்தை நீங்கள் மதிக்க ஆரம்பிங்க, உங்களோட கருத்தை தெளிவாக சொல்லுங்க. எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சிக்காதீங்க. இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பவர்ஃபுல்லா நீங்கள் ரவி பின்னாடி ஒரு விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா, மக்கள் என்னை மதிக்கவில்லைன்னு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நான் என்ன மதிக்காததான் ஒரு உண்மையான பிரச்சனை. நண்பர்களே, மரியாதை என்பது மற்றவர்களிடம் இருந்து தொடங்குவதே இல்லை, அது நம்மிடம் இருந்து தொடங்குது. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உலகம் உங்களை கண்டிப்பா மதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.